தமிழகத்தில் தொடர்ந்து கொலைவெறி தாக்குதல்களும் கொலைகளும் கொள்ளைகளும் அதிகரித்துக் கொண்டே உள்ளது. அதை ஆளும் அரசாங்கம் வேடிக்கை மட்டும்தான் பார்க்கிறதா என்ற சந்தேகம் வருகிறது. சில தினங்களுக்கு முன்பு வெள்ளிக்கிழமை அன்றிரவு தேவேந்திரகுல வேளாளர்கள் மக்கள் வாழும் ஊரில் கூலிப்படையினர் சென்று 10 அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். அந்த கூலிப்படை நடத்திய தாக்குதல்களில் சிறுமியின் கை விரல்கள் வெட்டப்பட்டும் ஒரு கர்ப்பிணி பெண்ணின் வயிற்றில் தாக்கியதில் பெண்ணின் கர்ப்பம் கலைந்துள்ளது. மேலும் பலர் ஆபத்தான நிலையில் உள்ளார்கள். ஈவு இரக்கமே இல்லாதது மிருகங்கள் வாழும் மாநிலமாக தமிழ்நாடு மாறியுள்ளதா? இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துள்ளது. ஆனால் 4 நாட்கள் ஆகியும் வெளியில் எந்த ஊடகமும் கொண்டு வரவில்லை. காவல்துறை தன்னிச்சையாக செயல்பட்டால் மட்டும்தான் தமிழகத்தின் சட்ட ஒழுங்கை சீர் செய்ய முடியும். ஆனால் காவல்துறையை அரசியல்வாதிகள் கையில் உள்ளது. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், அங்கே உள்ள கன்னிவாடி பகுதி அமைச்சர் பெரியசாமியின் எம்எல்ஏ அவருக்கும் சம்பந்தம் உள்ளது போல தெரிகிறது. பெரியசாமி அவர்களின் தொகுதியில் நடந்துள்ளது. நீங்கள் தான் அதை மூடி மறைப்பது எந்த விதத்தில் நியாயம்? இந்த மட்டை இந்த இடம் நம்ம ஊருக்கு அவன் சொன்னாங்க. இந்த இடம் இந்த மட்டை கிடந்ததுக்கு தான், இந்த பக்கம் கிடந்த மரத்துக்கு தான் எடுத்து போடுறது பிரச்சனையே. இதுக்காக தான் சண்டை போட்டுருக்காங்க. நம்ம சமுதாய மக்களை அந்நிய ஜாதிகள் ஆதிக்க சக்திகள் கூட ஒன்று சேர்ந்து அடித்து மண்டை படுத்து கண்ணை கலைக்கிறாங்க. ஒரு தம்பி ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. இந்த மட்டை தான் கிடந்துருக்கு. இந்த மட்டைக்கால பிரச்சனையே இங்க யாருமே இல்லப்பா. இதான் பாதிக்கப்பட்ட வீடு. உள்ள வந்து அடிச்சுதான். ஆமா, இதுல மேல ஏறி ஆடிட்டு இந்த மாதிரி உள்ள போ. உள்ள இந்த கல்லெல்லாம் வெட்டிதான். அங்கிருந்து கல்ல வெட்டி மேலே. இவ்வளவு கொடூரமான ஒரு சம்பவம் நடந்துள்ளது. 4 நாட்களாக எந்த ஊர் புகைப்படமும் அதை சார்ந்த வீடியோவும் வெளியே வரவில்லை. அப்படி ஒரு நிகழ்வே நடக்காதது போல அதிகாரத்தில் இருந்து கொண்டு உழைக்கும் பாமர மக்களை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், யார் கேட்கப் போகிறார்கள் என்ற எண்ணத்தில் இப்படி ஒரு நிகழ்வை கூலிப்படையை வைத்து நிகழ்த்தியுள்ளார்கள் என்று சந்தேகம் வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் மாங்கரை என்ற ஊரில் தேவேந்திரகுல வேளாளர்கள் மக்கள் வாழும் ஊர். அந்த ஊரில் ஒரே ஒரு மாற்று சமுதாயத்தினர் சுசீலா என்ற பெண்மணி வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் வாடகைக்கு இருந்து வருகிறார்கள். அவர்கள் மீது மேலும் சில குற்ற செயல்களில் உள்ளதாக தெரிகிறது. அருகில் உள்ள வீட்டில் மரங்களை வைத்துள்ளதாகவும் அதை எடுக்க சொல்லியும் எடுக்காமல் இருந்ததனால் சில சலசலப்பு நேர்ந்திருக்கிறது. உடனே தன்னுடைய மருமகன் சுரேஷ் என்பவர்களும் கூலிப்படையை ஏவி தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் 10 பேரை சரமாரியாக வெட்டியுள்ளார்கள் கூலிப்படையினர். இந்த சுரேஷ் யார் என்று பார்த்தால் திமுகவில் மாவட்ட அளவில் ஒரு பொறுப்பில் உள்ளவர். இவரும் எம்எல்ஏ பெரியசாமி அவரும் உறவினர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கூலிப்படையினர் மீதும் கூலிப்படையை ஏவி விட்டவர்கள் மீதும் இது காவல்துறையும் எந்த நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியவில்லை. ஏனென்றால் எம்எல்ஏ அவரின் உறவினர்கள் என்பதனாலா என்ற சந்தேகம் வருகிறது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய அரசாங்கமே எதிராக உள்ளதா என்ற கேள்வியும் வருகிறது. ஒரு சிறிய பிரச்சனைக்கே ஆயுதம் எடுக்கிற அளவிற்கு தமிழ்நாடு மோசமான நிலையில் உள்ளது. சட்டம் ஒழுங்கு அந்த அளவு சீரடைந்து உள்ளது போல. தமிழ்நாடு காவல்துறை குற்றவாளி கூலிப்படையினரை உடனே கைது செய்ய வேண்டும். கூலிப்படையை தூண்டிவிட்ட அந்த நபர்களையும் கைது செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். தேவேந்திரகுல வேளாளர் மக்களை சிந்தித்து பாருங்கள். உங்களிடம் அரசியல் அதிகாரம் இல்லாத வரையிலும் நீங்கள் எவ்வளவுதான் போராடினாலும் உங்களுக்கான நீதியை பெற முடியாது. உங்கள் ஊர்களில் நடக்கும் பாதிப்புகளை வெளியில் கொண்டு வர முடியாது. அரசியல் அதிகாரம் வேண்டும். அது ஒன்றே நமக்கான தீர்வாக இருக்கும். முடிந்தவரை இந்த செய்தி வெளியில் கொண்டு செல்வோம். இந்த மட்டை இந்த இடம் நம்ம ஊருக்கு அவன் சொன்னாங்க. இந்த இடம் இந்த மட்டை கிடந்ததுக்கு தான், இந்த பக்கம் கிடந்த மரத்துக்கு தான் எடுத்து போடுறது பிரச்சனையே. இதுக்காக தான் சண்டை போட்டுருக்காங்க. நம்ம சமுதாய மக்களை அந்நிய ஜாதிகள் ஆதிக்க சக்திகள் கூட ஒன்று சேர்ந்து அடித்து மண்டை படுத்து கண்ணை கலைக்கிறாங்க. ஒரு தம்பி ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. இந்த மட்டை தான் கிடந்துருக்கு. இந்த மட்டைக்கால பிரச்சனையே இங்க யாருமே இல்லப்பா. இதான் பாதிக்கப்பட்ட வீடு. உள்ள வந்து அடிச்சுதான். ஆமா, இதுல மேல ஏறி ஆடிட்டு இந்த மாதிரி உள்ள போ. உள்ள போ.
விட்டு எரிஞ்சிருக்காங்க. பூரா அங்கே இருக்குது. கல்லுல விட்டு கல்லுல விட்டு இந்த கல்லெல்லாம் விட்டு தான் பூராமே இருக்குது. இப்ப வந்து அங்கிருந்து கல்லை விட்டு ஏறி மேலே ஏறி